பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். கல்வாரி சிலுவையினால் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி நன்றி நன்றி. கல்வாரி சிலுவையினாலே எல்லா சாபங்களும் உடைந்து போனது. கர்த்தர் நம்முடைய எல்லா சாபங்களையும் நீக்கி நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிற தேவன். இந்த கல்வாரி சிலுவை என்பது சாபத்தை நீக்குகிற ஒரு இடம். இந்த கல்வாரி சிலுவை அண்டை வந்தவர்கள் அவருடைய எல்லா சாபங்களும் நீங்க பெற்று அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், ஆசீர்வாதமான பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். சிலுவை ஒரு கொலை கருவி, அது ஒரு சாபமான இடமாக இருந்தது. ஆனால் அந்த கொலை கருவியை ஆசீர்வாதமான கருவியாக அநேகர் பாவங்கள் கழுவப்பட ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளை மாறுவதற்கு அந்த சிலுவையில் அந்த சாபத்தையும் இயேசு மாற்றினார். அந்த சிலுவையை நோக்கி வருகிற அத்தனை மக்களுடைய சாபங்களை நீக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தினார், ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து தாம் சிந்தின அந்த விலை மதிக்க முடியாத அந்த பரிசுத்த திரு ரத்தத்தின் மகிமையினாலே வல்லமையினாலே அநேகருடைய மரண கட்டுகளை உடைத்து மரண வியாதிகளை மாற்றி அவர்கள் இந்த பூமியிலே வாழ்வதற்கும் இயற்கையான மரணத்துக்கு பின்பு நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்கும் அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அந்த சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ரத்தம் நம்மை விடுவித்திருக்கிறது. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இன்று நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றே நீங்கள் சாபங்கள் எல்லாம் மாறி ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறிவிட்டீர்கள். கர்த்தருடைய கிருபையின் சபை உங்களோடு கூடவே இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.